ஓம் சாந்தி. தீவிர புருஷார்த்தம் செய்யறதுக்கான 7 ட்ரிக்ஸ் நம்ம பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுல நம்ம 4 விஷயங்கள் பார்த்திருக்கோம். இப்போ அடுத்த 3 ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். அப்போ 5வது ட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி, அதாவது E ஃபார் எக்ஸசைஸ். ஆனா நீங்க செய்ய வேண்டிய 3 வகையான உடற்பயிற்சி இருக்கு. முதலாவது உடல் சார்ந்தது. நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்கன்னா உங்க உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும், உங்க உடல் ஆற்றலுடன் சக்தி வாய்ந்ததா இருக்கும். உடல் நோய்வாய்ப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ உங்களால எதுவுமே செய்ய முடியாது. நல்ல ஆரோக்கியம் இல்லாம ஆன்மீகம் தோல்வி அடைஞ்சிடும். அதனால முதல் எக்ஸசைஸ் என்னன்னா நம்ம உடல் நலமா வச்சுக்கணும். உடல் நலம் இல்லைன்னா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால யோகா ஒரு சுமையா மாறிடும். ஆனா உங்க உடல் லைட்டா இருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குன்னா நீங்க எல்லா விஷயத்தையுமே அனுபவிச்சு சாப்பிடுவீங்க, குடிப்பீங்க, ஒரு அனுபவம் செய்ய முடியும். அதுல இருந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால முதல் விஷயம் உடற்பயிற்சி. வேற சில பயிற்சியும் நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். உங்களால செய்ய முடியலைனாலும் நீங்க வாக்கிங் போங்க, இல்ல தாய்ச்சி செய்யுங்க, சின்ன சின்ன யோகா எக்ஸசைஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸசைஸ்ல பிடிச்சிருக்கா சிம்பிளா அதை நீங்க செய்யுங்க. பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆழ்ந்த சுவாசம் இழுத்து விடுங்க. இது எல்லாமே உங்க ஆரோக்கியத்துக்காக ஒரு நல்ல விஷயங்கள். அதனால உங்களால முடிஞ்சா உடற்பயிற்சி கூடத்திற்கும் நீங்க போகலாம். ஏன்னா ஜிம்ல உங்களுக்கு பிடிச்ச நிறைய விளையாட்டு இருக்கும், நிறைய நமக்கு டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் வச்சு நம்ம ஈஸியா எக்ஸசைஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வாக்கிங். எல்லா விஷயத்திலயும் பெஸ்ட் ஒன் என்னன்னா வாக்கிங். நம்ம 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தனியா வாக்கிங் போங்க. ரொம்ப அப்படியே நீண்ட தூரம் வாக்கிங் போறதுக்காக அந்த முயற்சி பண்ணிட்டே இருங்க. இயற்கையை ரசிச்சுட்டு மௌனமா பேசிட்டு வர வேண்டாம், அரட்டை அடிக்க வேண்டாம். ஏன்னா முதல் பயிற்சி உடல் சார்ந்தது இல்லையா? அடுத்து 2வது பயிற்சி மனப்பயிற்சி. மனசுக்கு சில வேலை கொடுக்கணும். நீங்க அந்த வேலை என்ன? மனப்பாடம் செய்யறதுக்காக சில விஷயங்களை மனசுக்கு நீங்க கொடுக்கணும். இப்ப முரளியில வரக்கூடிய வரதானம், தாரணை, சில இம்பார்ட்டன்ட் விஷயம், அது எல்லாத்தையுமே நீங்க படிங்க. அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஓரமா வச்சுட்டு அது என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கறத நீங்க மெமரியில கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது என்னவா இருந்தது? இப்ப சூட்சும உலகத்துக்கு போங்க. பாபா கிட்ட நான் என்னென்ன உறவுகளை உருவாக்க முடியும்னு யோசிங்க. அடுத்து இந்த பூமிக்கு வாங்க. இந்த பூமியில சில பெயர்கள் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு பிடித்தமான பெயர்கள், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இல்ல வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் நேம்ஸ் திங்ஸோடது இருக்கலாம். அதெல்லாம் நினைச்சு பாருங்க. இங்க நீங்க ஒரு செகண்ட் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா வேற செகண்ட்ல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நல்ல நல்ல விஷயங்களை சிந்திச்சு பாருங்க. கட்டிடங்களினுடைய பெயர்களை மட்டும் நீங்க நினைவு கூற முயற்சி செய்யறீங்கன்னா அதுவும் ஒரு யோகாவா மாறும். நம்ம மதுபன்ல நிறைய பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்ஸோட நேம் கூட நீங்க மெமரியில கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுங்க. அதுவும் ஒரு யோகாவா மாறும். அதனால மனசுக்கு அந்த மனப்பாடம் செய்யறதுக்கு சில புதிர்களையும் நீங்க கொடுக்கலாம். நினைவாற்றல் பயிற்சி, புதிர்கள், கற்றல் பொருட்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நியூ லாங்குவேஜ் கத்துக்கோங்க. 5 புதுசா ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு மொழியில இருந்து கத்துக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் புரியலையா, அந்த இங்கிலீஷ்ல இருந்து ஒரு 5 வார்த்தையை கத்துக்கோங்க. வாக்கிய அமைப்பு உருவாக்குங்க. வாக்கிய உருவாக்கமாகட்டும். ஒரு மொழிய கத்துக்கிறதுங்கிறது அந்த மொழியினுடைய இலக்கியத்திற்கான ஒரு கீயை ஓபன் பண்ற மாதிரி. ஹிந்தி கத்துக்கோங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா மனசு எப்பவுமே புதுசா கத்துக்கிறதுக்கு விரும்புறது இல்ல. அதுக்கு பல சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு வேலையை கொடுங்க. தினமும் ஒரு 5 புதிய வார்த்தை, என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. 2வது மனப்பயிற்சி. 3வது என்னன்னா ஆன்மீக பயிற்சி. ஒரு நொடியில உடலற்ற நிலையை அடையணும். ஒரு நொடியில வைப்ரேஷன் சென்ட் பண்ணணும். ஒரு செகண்ட்ல சூட்சும உலகத்துக்கு போகணும். ஒரு செகண்ட்ல மூலவதனத்துக்கு போகணும். ஒரு செகண்ட்ல சொர்க்கத்தை சுத்தி பார்க்கணும். இங்கதான் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ தூரத்துல இருக்கிற ஒருத்தருக்கு அந்த குட் வைப்ரேஷன்ஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவை எல்லாமே மனசு மற்றும் ஆன்மீக பயிற்சிகள்னு சொல்லலாம். அப்போ உடல் பயிற்சி, மனப்பயிற்சி, ஆன்மீக பயிற்சி. இப்போ இது 5வது விஷயம். இதுலயே என்னன்னா முதலாவது உடலை வலிமையாக்கக்கூடிய விஷயம், அதாவது உடல் பயிற்சி செய்யறோம். 2வது என்னது? மனதை வலிமையாக்கக்கூடியது. 3வது விஷயம் ஆத்மாவை வலிமையாக்கக்கூடியது. இப்ப இந்த 3ஐயும் நம்ம ஒன்னா செஞ்சுட்டே இருங்க.
செய்யலாம் இல்லையா? இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா நம்ம செய்யலாம். இப்போ ரொம்ப ரொம்ப இதுல முக்கியமானது என்னன்னா உடல் ஆரோக்கியம். ஏன்னா உங்க உடம்பு நோய்வாய்ப்பட்டுடுச்சுன்னா மனப்பயிற்சியும் செய்ய முடியாது, ஆன்மீக பயிற்சியும் செய்ய முடியாது. அப்போ அங்க ஒரு விஷயம் இங்க ஒரு விஷயம்னு வலி இருந்துட்டே இருக்குன்னா காரியங்களை செய்வது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா தினமும் அந்த ஓபிடில கிட்டத்தட்ட 80ல இருந்து 90, சில சமயம் 100 நோயாளிகளை பாக்குறேன். அவங்கள பெரும்பாலும் 50% வந்து வீகேஸ் சகோதர சகோதரிகள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த பிராமண வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனைகள்னால அவங்களுக்கு நோய்களினுடைய பெரிய லிஸ்டே இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலான நோய்கள் வந்து சுயமா நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது. தவறான உணவு பழக்கம் ஒரு காரணம். தினமும் நம்ம வந்து கத்தி ரொம்ப கோவப்படுறதுனால, பற்களை வந்து கடிக்கிறதுனால, அப்ப நமக்கான அந்த கலரையை நம்மளே தேடிக்கிறோம். நம்ம இயற்கைக்கு எவ்வளவு நெருக்கமா போறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல் தானாவே ஆரோக்கியமாகுது. ஏன்னா உடல் வந்து ஒரு சுய குணப்படுத்தும் இயந்திரம். நீங்க இயற்கை விஷயங்களை எவ்வளவு அதிகமா அணுகுறீங்களோ அவ்வளவு தானாவே எல்லா நோய்களும் வந்து போயிடும். அதனால அடுத்தது என்னது? இப்ப முடிச்சிட்டோம் எக்ஸசைஸ், 5வது விஷயம். அடுத்து எஃப், அதாவது ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுதல். இது ஏதோ ஒரு கண்மூடித்தனமான ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இது வந்து ஒரு சீரமைப்பு. உண்மையிலேயே ஃபாலோங்கிறது முயற்சியை விட ஒரு நல்ல விளைவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க எல்லா நேரங்கள்லயும் பாபாவுடனேயே இணைஞ்சிருக்கும் போது தானாவே உங்களுக்கு அந்த தெய்வீகத்துடன் கூடிய ஒரு சீரமைக்கப்பட்ட வாழ்க்கை வந்து உருவாகும். நீங்க எதையுமே செய்ய வேண்டியது இல்ல. ஸ்ரீமத் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஆனா பேசுற விஷயத்த மட்டுமே நீங்க வந்து பேசுவீங்க. அந்த உயர்ந்த தன்மையில வந்து நீங்க ஒத்து போகும்போது எண்ணங்கள் மட்டுமே தானா வந்து உங்களுக்கு வரும். அதாவது ஸ்ரீமத் ஃபாலோ பண்றோம், இருந்தாலும் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் உள்ள வருது இல்லையா? ஆனா ஃபாலோ ஃபாதர் அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கும் போது எந்த எண்ணங்கள் வரணுமோ அந்த எண்ணங்கள் உயர்ந்த தன்மையோட ஒத்து போகும். அதனால உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அடியிலையும் நிறைவை நீங்க உணரணும்னா ஒரு மிக ஆழமான மன உணர்ச்சி உளவியல் நிலையை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யறீங்க, மகிழ்ச்சியா ஃபீல் பண்றீங்க. எந்த விளம்பரத்துக்கும் ஆசை தேவை கிடையாது. நம்ம வந்து எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் பண்றதுக்கான ஆசை இல்லை. மாறாக ஆன்மீக வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை. நீங்க அதுல எந்த ஆர்ப்பாட்டமும் செய்ய விரும்ப மாட்டீங்க. எப்போ ஃபாலோ ஃபாதர் பண்ணும்போது உங்க வாழ்க்கையை நீங்க நடத்துறீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க, மெதுவா அமைதியா வந்து உங்க வாழ்க்கை அப்படியே நகர்ந்துட்டு இருக்கு. யார்கிட்ட இருந்து நமக்கு எந்த சர்டிபிகேட்டும் வாங்க விரும்ப மாட்டோம். யார்கிட்ட இருந்து எந்த அதிகாரத்தையும் நம்ம வந்து வாங்கணும்னு விருப்பப்பட மாட்டோம். உங்களை நீங்களே தெளிவுபடுத்திக்கிறதுக்கான ஒரு ஆசை வந்து உங்களுக்கு இல்ல. பெரும்பாலான நேரம் வந்து நம்ம நியாயப்படுத்துறோம், ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணிட்டே இருக்கோம். நம்ம இத வந்து ஏன் செய்றீங்க, அதுக்கு நான் வந்து ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், இதனாலதான் நான் செஞ்சேன். இப்போ புகழுக்கான ஆசை போயிடுச்சு, அப்போ அதனால அவமானத்தினுடைய பயமும் போயிடுது. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஏன் என்னன்னு கேள்வியில வரும், நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறோம். அப்ப அது இல்லைன்னா நமக்கு தானாவே வந்து புகழுக்கான ஆசை போயிடும். அதுக்கு அடுத்தது அந்த அவமானத்தினுடைய பயமும் நம்மளை விட்டு போயிடும். யாராவது நம்ம விமர்சிக்கிறாங்களா, விமர்சிச்சுட்டு போட்டோம். யாராவது பாராட்டுறாங்களா, பாராட்டட்டும். புகழோ விமர்சனமோ என்ன வந்து டச் பண்றது கிடையாது. நான் வந்து என்னுடைய சொந்த வேகத்துல நான் இப்ப போயிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே யாரு? ஆன்மீக யாத்திரைகள். இந்த நாடகத்தை ரசிச்சு மெதுவா நான் நடந்துட்டு இருக்கேன். இந்த நாடகத்துல இந்த யாகத்துல என்ன நடந்தாலும் சரி, யாகத்துக்கு வெளியே என்ன நடந்தாலும் சரி, எல்லாமே வந்து டிராமால வந்து பிக்சர். அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கு. புதிய நடிகர்கள் மேடைக்கு வராங்க, விளையாட்டை ரசிங்க, நாடகத்தை ரசிங்க, கடைசியில கீ கொடுங்க. தீவிர முயற்சியினுடைய கடைசி என்னது? புள்ளி கொடுப்பதுதான். அதனால அறிவை கொடுங்க, யோகத்தை கொடுங்க, நினைவை கொடுங்க, தைரியம், உத்வேகம், இதெல்லாம் நீங்க கொடுக்கறதுனால என்ன ஆயிடுறீங்க? செல்வந்தரா ஆயிடுறீங்க. இதுதான் வந்து நமக்கான கீஸ். ஒரு மெழுகுவர்த்தி மற்றொரு மெழுகுவர்த்திய வந்து ஏத்துச்சுன்னா அது தன்னுடைய எதையும் இழந்துறது இல்ல. அதே மாதிரிதான் கடவுளால நீங்க எங்க வந்து பயன்படுத்தப்பட்டாலும் உங்களுக்கு நீங்களே வந்து சரணடைங்க. நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய கையில ஒரு தெய்வீக ஊடகமா, கருவியா, சாதனமா மாறலாம். நம்ம வந்து அந்த சகிப்புத்தன்மை இருக்கணும். நம்ம யாருக்காக இந்த விஷயங்கள் செய்யறோம்? கடவுளுக்காக செய்யறோம், நம்மளுடைய நன்மைக்காக செய்யறோம். முதல் விஷயம்.
அவருடைய தெய்வீக சேவைக்காக அவர் நம்மளை பயன்படுத்திக்கிட்டோம். உங்களுக்கு தெரியுமா, ஐரோப்பால ஒரு நாட்டுல இயேசு கிறிஸ்துவினுடைய சிலை இருந்தது. அதனால சிலர் அந்த சிலையை அட்டாக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த முழு நகரமுமே அழிக்கப்பட்டது ஐரோப்பால. அதுல இருந்த இயேசுவினுடைய சிலையில 2 கைகளும் உடைஞ்சு போயிடுச்சு. போருக்கு பின்னாடி மக்கள், குறிப்பா கிறிஸ்துவர்கள் அங்க வந்தாங்க அந்த கிறிஸ்து சிலை இருக்கிற இடத்துக்கு. இப்போ இந்த சிலையை வச்சுட்டு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சாங்க. சிலர் என்ன சொன்னாங்கன்னா, சரி நம்ம இதை சீர்படுத்திடலாம், இயேசு கிறிஸ்துக்கு கைகளை மீண்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனா வேறு சிலர் சொன்னாங்க, இல்ல இது சேதம் அடைஞ்சிடுச்சு, பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. என்ன செய்யறதுன்னு அவங்களுக்குள்ள யோசிச்சுட்டே இருந்தாங்க. இறுதியில ஒருத்தருக்கு ஒரு யோசனை இயேசுவினுடைய கைகள் உடைந்த நிலையிலேயே, அவருடைய கைகள் இல்லாத நிலையிலேயே அந்த சிலையை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அந்த சிலை கீழே ஒரு வாசகத்தை எழுதி வச்சாங்க, நீங்களே என் கைகள், நீங்களே என் கைகள். பாருங்க எவ்வளவு அழகான கதை. அப்ப கடவுள் சொல்றதும் அதுதான் இல்லையா? நீங்க தான் என்னுடைய வலது கைகள்னு பாபா சொல்றாரு. அப்போ நம்ம வெறும் கருவிகள் மட்டும்தான், நம்ம கடவுளினுடைய கருவிகளா இருக்கிறோம். அந்த உணர்வுல நம்ம வாழும்போது காரியங்கள் தானாகவே நடக்க ஆரம்பிக்குது. நம்ம தனியா எதுவும் செய்ய வேண்டியதில்லை, இதை நான் தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சா அங்க ஸ்ட்ரெஸ் உருவாகுது, ஒரு சுமை ஏற்படுது. மாறா இப்போ நான் ஒரு நீரோட்டத்துல மிதப்பது போல நான் இயங்கிட்டு இருக்கேன்னா இயல்பாவே நான் போயிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ளோ இருக்கும் இல்லையா நீரோட்டத்துல போகும்போது, இதை எப்படி செய்யறது, அதை எப்படி செய்யறது, நான் என்ன பேசணும், நான் என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்கவே தேவையில்லை. பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கு, இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம் நீங்கள் சென்று என் செய்தியை உலகம் முழுவதும் பரப்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஐயனே எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே, எங்களுக்கு வாசிக்க தெரியாது, பேசவும் தெரியாது, நாங்க பேச்சாளர்கள் கிடையாது, நாங்க எப்படி போய் உங்களை பத்தி சொல்றது அப்படின்னு ஆன்சர் பண்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க போய் நில்லுங்க, அந்த வேலையில நீங்க என்ன பேசணும் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்றேன், அந்த விஷயம் அருளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம எல்லாருமே ஒரு தெய்வீக கருவியா மாறும் போது காரியம் தானா நடக்குது. நீங்க தனியா எதையும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ நம்ம பார்த்த இந்த 7 விஷயங்களையும் திரும்ப ரீகால் பண்ணலாம். முதலாவது விஷயம் என்னன்னு, குறைஞ்சது 3 மணி நேரமாவது தியானத்துல ஈடுபட முயற்சி செய்யணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அந்த கஷ்டம் என்ன ஆயிடும், சாத்தியமற்றதா இருக்காது. பாபா இது சுத்தமா விரும்புறது இல்ல, சாத்தியமற்றது கஷ்டம்னு சொன்னா. இந்த கடினமான வார்த்தை, சாத்தியமற்ற வார்த்தை, இது பிராமண அகராதியிலே கிடையாது. அதை தூக்கி எரிஞ்சிடுங்க. படிப்படியா நீங்க செய்யுங்க. மெதுவா அப்படியே படிப்படியா அந்த 3 மணி நேரம் யோகாவை கொண்டுட்டு வாங்க. நீங்க ஒரே நாள்ல மாரத்தான் ஓட முடியாது இல்லையா? முதல் நாள் 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், ஒரு வாரத்துக்கு 1 கிலோமீட்டர் மட்டும் ஓடுவீங்க. அப்புறம் 5, 10, 15, 21. இங்க கான்சோவ்ல ஒரு பிரதர் இருக்காரு, ஒரு வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் ஓடுறாரு. வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை. அவருக்கு நேரம் கிடைக்கிறப்போலாம் ஓடிட்டே இருக்காரு. இப்போ அதை அவர் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்ப அவர் 21 கிலோமீட்டர் ஓடுறாரு. அவருக்கு பாருங்க முழங்கால்ல வலி இல்ல, அவருக்கு இது ரொம்ப இயல்பா மாறிடுச்சு. அதனால அதே போல இங்க எல்லாருமே மாரத்தான் வீராங்கனை மாதிரிதான். நீங்க அதை ரொம்ப வலுவா மாத்திக்கணும். ஏன்னா இதுவும் என்னுடைய அனுபவம்னு சொல்லலாம். நாள் முழுசு உங்களுக்கு நேரம் கிடைக்காது. பல விஷயங்கள், பல சேவை, விரிவாக்கங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா காலையில நீங்க உட்கார்ற நேரத்துல நினைவிருக்கா, இன்னைக்கு கூட நான் மத்தியானம் 2:30 இல்லைன்னா 3 மணி வரைக்கும் நான் அப்படியே அமைதி பந்தல்ல அமர்ந்திருந்தேன். அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அனுபவமா இருந்தது எனக்கு. 2:30 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நான் இந்த பிராக்டிஸ் பண்ணேன். அங்கிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு நான் அதுக்கு அந்த யோகாக்கு அடிமை ஆயிட்டேன். அது உடலற்ற தன்மையினுடைய ஒரு அமிர்தம். நீங்க அந்த ஒளி புள்ளியில ஆழமா இணைஞ்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்க யோகாவை நீங்க கொண்டுட்டு வரும்போது இது முதல் விஷயம், அமிர்த வேலை. 2வது என்னது, போஜனம். உங்களுக்கு தெரியும் நம்ம உணவை பத்தி சொல்லியிருக்கோம். மற்ற விஷயங்களை நீங்க மறந்துடலாம், ஆனா இந்த விஷயத்த நீங்க மறக்க மாட்டீங்க இல்லையா? ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மனிதனுடைய மதத்தை மாத்த முடியும், ஆனா அவனுடைய உணவு பழக்கத்தை மாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க உணவு பழக்கத்தை மாத்துறது கடினமான விஷயம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா அது ஆழ் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. உணவு பழக்கத்தை எப்படி மாத்துறது அது கஷ்டம். நம்ம உயர விரும்பினா
பழம் சாப்பிட்டாதான், பழங்கள் சாப்பிடணும், பழச்சாறுகள் எடுத்துக்கணும். அப்ப வந்து வெறுமை இருக்காது, நிறைவின்மை இருக்காது, மகிழ்ச்சி நமக்கு வந்து ஃபுல்லா இருக்கும். சிலர் அழகாங்க, இத வந்து சாப்பிடறதுக்கா நாங்க மதுபனுக்கு வரோம், நம்ம சப்பாத்தி பச்சரிசி சாப்பாடு இதெல்லாம் வந்து மதுபன்ல போய் சாப்பிடும் போது சிலர் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அங்க ஊர்ல நல்லா சாப்பிட்டுட்டு மதுபன்ல போய் சாப்பிடும் போது இது சாப்பிடறதுக்கா நாங்க வரோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது வந்து எவ்வளவு சுவையான உணவு தெரியுமா? இது வந்து யார் கொடுக்கறா? பாபா கொடுக்கறாரு. நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுறேன், நீங்களும் சாப்பிடுங்க. ஆனா நீங்க உங்க இடத்துக்கு போகும்போது இந்த சோதனையை செஞ்சு பாருங்க. லைட்டான ஃபுட் உங்க மனசையும் உடல்லையும் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை வந்து பாருங்க. இது 2வது விஷயம். 3வது பிரம்மச்சரியம், அதாவது பருவம் அடைதல். ஒவ்வொரு நாளும் இந்த தூய்மையினுடைய அளவை நீங்க அதிகரிக்கணும். அதை பத்தி மேலும் மேலும் படிங்க, புரிஞ்சுக்கோங்க. தியானத்தினுடைய நிலைகளை மட்டுமே நீங்க தூய்மைன்னு புரிஞ்சுக்குவீங்க கொஞ்ச நாள்ல. அதை பத்தி படிக்கிறதுனால மட்டும் கிடையாது, தியானத்தினுடைய ஆழமான நிலைகள் வந்து உங்களுக்கு ஆழ்ந்த தூய்மையின் நிலையை வந்து தருது. அடுத்தது பற்றற்ற பார்வையாளர். இந்த விளையாட்டை இப்பவே கவனிங்க. இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, வெறுமனே நோட் பண்ணுங்க. சரி, நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், இது ஒரு டிராமா. இவங்க வந்து நாடக நடிகர்கள், அவங்களுடைய ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நான் யாரையாவது என்னுடைய பிரதரையோ சிஸ்டரையோ இல்ல ஃப்ரெண்டையோ வீட்டுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னா நான் சிக்கிறேன். இந்த நாடகத்துல நான் அமைதியா என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், எந்த ஒரு நபரும் என்னுடைய பாதையில தடையாக இருக்க வேண்டாம். இது வந்து தனித்திருப்பவனுடைய ஒரு தனித்திருப்பவனுக்கான பயணம். என் நடை தனித்திருக்கும் தனிப்பாதை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஆன்மீக பயணத்துல நான் யாரையும் என் துணையா ஆக்கி கொள்ள முடியாது. அவங்க என்னுடன் பயணிக்கலாம், ஆனா நான் வந்து தனிச்சிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு தெரியும். மேலும் இந்த தனிமையில இந்த நிலை மட்டுமே உங்களை எல்லா தடைகள்லையும் உடைச்செறிஞ்சு உச்சத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகும். அதனால பற்றற்ற பார்வையாளரா இருங்க. அடுத்தது என்னது? எக்ஸசைஸ். 3 பயிற்சிகள்: உடல் பயிற்சி, மனப்பயிற்சி, ஆன்மீக பயிற்சி. அடுத்தது ஃபாலோ ஃபாதர். அதனுடைய விளைவு வந்து நீங்க கொஞ்ச நாள்ல ஆய்வாவே நீங்க செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஃபாலோ ஃபாதர் செய்யும் போது. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நிலையற்றது. உங்களுக்கு தெரியும்ல, நிலையற்ற வாழ்க்கை. அடுத்த கணமே என்ன நடக்குதுன்னு நம்மளால ஒருபோதும் யூகிக்க முடியாது. எல்லாமே நிலையற்றவைதான். சில நாட்களுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு. அவர் வந்து ஒரு பொதுவான மருத்துவ பரிசோதனைக்காக வந்திருந்தாரு. காலையில அவர் வந்தப்போ, உங்களுக்கு ஏதாவது உடல்ல பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். அவர் வந்து இல்ல, என்னுடைய உடல் முழுவதையும் நான் வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அவ்வளவுதான்னு சொன்னாரு. அதனால நாங்க அவருக்கு தேவையான எல்லா பரிசோதனையும் வந்து செஞ்சோம். ஸ்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நாங்க பண்ணோம். சாயந்தரம் வந்து அவரு என்ன திரும்ப மீட் பண்ணி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு மீட் பண்ணும்போது நான் கேட்டேன். அதுக்கு அவர் வந்து இல்ல, ஒன்னும் இல்ல, நான் வந்து ஃபுல்லா நல்லா இருக்கேன், யாரோ எனக்கு வந்து ஆலோசனை வந்து சொன்னதுனால நான் இங்க வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதே நைட்டு அதே நபர் வந்து ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பட்டாரு. அவரு பாருங்க, அன்னைக்குதான் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போயிருக்காரு. ரிப்போர்ட்ல வந்து சாயந்தரம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு நைட் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்ததுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாங்க. அவர் அப்பயே வந்து சரீரம் விட்டுட்டாரு. அப்போ வாழ்க்கை வந்து மிகவுமே கணிக்க முடியாத ஒண்ணு. என்ன நடக்க போதுன்னு நம்மளால ஒருபோதும் அறிஞ்சுக்க முடியறது இல்ல. அதனால தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம். இதுதான் வந்து மிகச்சிறந்த வழி. அறிவை வந்து ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட ஏதாவது வந்து அதிகமா இருக்குன்னா அதை மத்தவங்களுக்கு கொடுங்க. எதையாவது நீங்க வந்து புடிச்சிட்டு இருக்கிறதுனாலயோ சேர்த்து வைக்கிறதுனாலயோ எந்த பயனும் கிடையாது. பிறருக்கு வந்து நீங்க கொடுக்கறதுலதான் உண்மையான செழுமை வந்து அடங்கி இருக்கு. அதனால கொடுங்க. அன்பு, மரியாதை, விருந்தோம்பல், உதவி, உங்களால எதையெல்லாம் கொடுக்க முடியுமோ மத்தவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தீவிரமான ஆன்மீக முயற்சியாளரா உருவெடுப்பதற்கு இந்த 7 தூண்கள், இதுதான் இந்த 7 ட்ரிக்ஸ், 7 தூண்கள்னு சொல்லலாம். இந்த 5 அல்லது 7 குறிப்புகளை வந்து நாளையில இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ண தொடங்கிடுங்க. பின்னாடி பாருங்க என்னென்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுதுன்னு. நீங்க வெறும் 3 நாட்களுக்கு இதை செஞ்சு பாருங்க, என்ன நடக்குதுன்னு ரிசல்ட் பாப்பீங்க. செரிப்பதற்கு சிரமமா இருக்கு, கனமான உணவுகள் எல்லாத்தையும் தவிர்த்துடுங்க. சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகக்கூடிய அந்த ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. நைட் 9 மணிக்கு முன்னாடி தூங்க போறது ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போதான் அதிகாலையில ஒரு 1:30 மணிக்கு 1:45 மணியில நீங்க எந்திரிக்கும் போது தியானத்துல அமர முடியும். இங்க வந்து நிறைய இடம் இருக்கு இல்லையா மதுபன்ல. அப்ப வந்து அங்கங்க கொஞ்ச நேரம் நிறைய இடத்துல யோகா பண்ணலாம். வீட்டுல இருக்கவங்க கூட மதுபன்ல இருக்கிற மாதிரி நினைச்சு யோகா பண்ணலாம். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்யுங்க. அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து வெளிப்படுத்துங்க. சகாஷ் கொடுங்க. ஆரோக்கியம், ஒத்துழைப்பு, இது எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே இருங்க. நல்லது. ஓம் சாந்தி.